ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நம்மளுடைய சேனலில் இருந்து ட்ரெடிஷ்னல் கேரளா குங்குமாதி தைலம் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குங்குமாதி தைலத்தை ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்கின்னை நல்ல பளபளப்பாகவும் நல்ல பிரைட்னிங்காகவும் மாற்றுறதுக்கு இந்த குங்குமாதி தைலம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோக்குள்ளே போகலாம். 24, 25, 26 3 நாள் வந்து வீடியோ போடல. 3 நாளோட வெயிட்டையும் நான் இப்போ இதில் காமிச்சிடுறேன். 24வது நாள் மார்னிங் வந்துட்டு 85.8 இருந்தேன். 25வது நாள் வந்துட்டு 85.6 இருந்தேன். இந்த 85.6 கணக்குக்கு வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் எனக்கு மொத்தமாக ஒரு 5 கிலோ குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 26வது நாளில் வந்துட்டு 85.9 கிலோ இருக்கேன். டே 25 வரைக்கும் வச்சு பார்க்கும்போது இந்த 25 நாளில் எனக்கு மொத்தமாக 5 கிலோ வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததாக என்னுடைய ஹஸ்பண்டோட வெயிட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டே 24ல் அவருடைய வெயிட் வந்துட்டு 81.5 இருந்தது. அடுத்ததாக டே 25ல் வந்துட்டு அவருடைய வெயிட் வந்துட்டு 81.7 இருந்தது. அதுக்கப்புறமா டே 26ல் அவருடைய வெயிட் வந்துட்டு 81.1 இருக்குது. இந்த டேட் வரைக்கும் அவருடைய வெயிட் வந்துட்டு மொத்தமாக ஒரு 26 நாளில் 4.5 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இந்த 25 டேஸில் அவர் ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு வெளியூர் போயிருந்தார். அதனால் டயட் வந்துட்டு கரெக்டாக இருக்க முடியல, இல்லைனா அவருக்குமே ஒரு 5 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கும். இந்த 3 டேஸ்க்கும் சேர்த்தே நான் மொத்தமாக என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம், லஞ்ச் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் நாங்கள் எடுத்துக்கலாம். பப்பாளி எடுத்துக்கிட்டோம், அதிகமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஆம்லேட் தான் ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டோம். இது வந்துட்டு மார்னிங்கே எடுத்துக்கும் போது எங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்குது, நல்ல ஒரு காரசாரமாக இருக்குது, சாப்பிட்டதுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு 2 நாள் வந்துட்டு மார்னிங் ஆம்லேட் தான் எடுத்துக்கிட்டோம். ஒரு நாள் வந்து பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ நம்ம ஆம்லேட் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து மறுநாள் வெயிட் வந்துட்டு அதிகமாகலாம் கூடுறதே கிடையாது. நம்ம 2 முட்டை வந்து மஞ்சக்கருவோடு சேர்த்து சாப்பிட்றோமே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், வெயிட்டு கூடுமோ அப்படின்னு. ஆனால் நாங்கள் வேறு எந்த கார்போஹைட்ரேட் இது எதுவுமே சேர்த்துக்காதனால எங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே வெயிட்டில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து தெரியலை. வேறு அதனால் நீங்கள் வந்து வேறு எந்த கார்போஹைட்ரேட் எதுவுமே நீங்கள் சேர்த்துக்கல அப்படின்னா மார்னிங்க்கோ லஞ்சுக்கோ நீங்கள் இந்த மாதிரி ஆம்லேட் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு நாள் மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் செஞ்சோம். வெண்டைக்காய் புளிமண்டி தான் செஞ்சோம். வெண்டைக்காய் பொரியல் மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றி செய்யணும் அப்படிங்கிறதுனால வெண்டைக்காய் புளிமண்டி வந்துட்டு மொத்தத்துக்கே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து செஞ்சோம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸுமே இந்த மாதிரி வெயிட் போடாத மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நல்லது. இந்த கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் குடமிளகா, வெண்டைக்காய், இது மாதிரி புடலங்காய், இந்த நீர்க்காய்கள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம அதிகமாகவே எடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி இது மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது நல்லது. நம்ம வெஜிடபிள்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டோன்னா மறுநாளைக்கு நமக்கு வந்து வெயிட் குறையாது. நீங்கள் இந்த மாதிரி லஞ்சுக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் அதிகமாக வச்சு சாப்பிடும்போது மறுநாளைக்கு உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி நம்ம இந்த வெஜிடபிள் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆயில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப நல்லது. நான் மொத்தம் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காவுக்கு ஒரு 2 ஸ்பூன் தான் எண்ணெயே சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு வந்துட்டு பூசணிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். பூசணிக்காய் ஜூஸ் வந்துட்டு மார்னிங் ஒரு 11 மணி அளவில் நல்லா ஒரு பெரிய கிளாஸில் வந்துட்டு பூசணிக்காய் ஜூஸ் வந்து சாப்பிட்டோம். பூசணிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, சொரக்காய் ஜூஸ் இது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடும்போது வாரத்துக்கு 1 அல்லது 2 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸுக்காக வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டாலுமே வாரத்துக்கு 1 நாளோ இல்லைனா 10 நாளைக்கு 1 நாளோ மட்டும் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. வெயிட் குறையும் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லியெல்லாம் வாழைத்தண்டு ஜூஸ் வந்து எடுத்துக்க வேணாம். இது வந்துட்டு வெறுமனே அப்படியே பிளெயின் பூசணிக்காய் ஜூஸ் தாங்க. இதில் நான் கொஞ்சம் கூட உப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக உப்பு இல்லைனா சீரகத்தூள், மிளகுத்தூள் ஏதாவது ஒன்று கலந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு ஆம்லேட் எடுத்த 2 நாளுமே நைட்டுக்கு வந்துட்டு எதுவுமே எடுத்துக்கலாம். மத்தியானம் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம். இந்த மாதிரி தேங்காய், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஆம்லேட் சாப்பிட்ற அன்னைக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அன்றைக்கி நாங்கள் நைட்டு டின்னரே எடுத்துக்கிறதில்ல.
அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கு எப்பவும் போல் வெயிட் லாஸ் பவுடர் வந்து குடிச்சிக்கிட்டு எங்களுடைய டின்னரை வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தான் 3 நாளும் நாங்கள் டயட் இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.